நம்ம சொல்ல முடியாது. ஜாதி எல்லாம் ஒழிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்த ஜாதி ஒழிச்சார் நீங்க நினைக்கிறீங்களோ ஜாதியை ஒழிச்சிட்டாருன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுது ஜாதி என்னன்னு கேக்குறாங்க அப்படின்னா நாங்க ஜாதி எல்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க. பிராமண எதிர்ப்பு அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணார். பிராமணரா வேஷம் போட்டு போகும்போது இவர் பிராமணர் இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு இவர் வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இதான் நடந்தது. அங்கெல்லாம் நீ போராடி இருக்கணும். காசியில எந்த இடத்துல உனக்கு அவமானம் நடந்ததோ அந்த இடத்துலலாம் நீ பிராமண எதிர்ப்பு நீ கொண்டு வந்திருக்கணும். கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது ஒரு காலத்திலையும் பகுத்தறிவாக முடியாது. கடவுளை திட்டுவது என்பது ஒரு காலத்திலையும் பகுத்தறிவாக முடியாது. அப்படி இருக்கக்கூடியத பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேரை நம்ப வச்சிருக்காருன்னா இவர் எல்லாம் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருந்திருக்கணும். அவரு இல்ல பெரியாரிஸ்ட் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா இந்து கடவுள்களை மட்டும்தான் எடுத்து பேசுவாங்க. வேற எந்த கடவுளுமே எடுத்து பேச மாட்டாங்க இல்லையா? பெரியார் உருட்டுனதை விட இவர் பெருசா உருட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு பெரியார் உருட்டுனதே பெரிய உருட்டு, இதுல வந்து அவர் உருட்டி விட்டுட்டு போனது இன்னும் உருண்டுகிட்டு இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய உருட்டா உருட்டி இருப்பாரு பாருங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணதான் நம்மளுடைய ஈவேரா அப்படிங்கிறவரு. அதனால வந்துட்டு பிராமண எதிர்ப்பு அப்படிங்கறத அவர்